தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் இது அந்த மக்களால் பத்தி எரியூட்டப்பட்டதா இல்லைனா அந்த போராட்டத்துக்கு யாராவது ஃபியூல் போடுறாங்களா? இதுதான் இப்போ பல பேரும் கேட்குற கேள்வியாக இருக்குது. ஏன்னா மக்கள் புரட்சி ஈரானில் வெடிச்சு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நாமெல்லாம் நினச்சதை விட ரொம்ப சீரியஸாக மாறிக்கிட்டு இருக்குங்க அங்கே ரைட் எல்லாமே. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஈரானில் எக்கானமி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற இந்த சுப்ரீம் லீடரோட ரெஜிம் இருக்குல்ல, அதை எப்படியாவது சேஞ்ச் பண்ணி ஆகணும். நீங்கள் நாட்டை ஆளாதீங்க, நீங்கள் ஆள்றதுனால தான் நம்ம மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் காரணம் சொல்லி ஈரானில் இருக்க மக்கள்லாம் கிளர்ந்து எழுந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்த ஆரம்பித்தாங்க. அது முதல்ல ஒரு ப்ராவின்ஸில் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் 7 ப்ராவின்ஸாக மாறிச்சு. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரானில் இருக்கிற ஒட்டுமொத்தமான 31 ப்ராவின்சஸ்லையும் இந்த போராட்டம் வலுப்பெற்று இருக்குங்க. முதல்ல ஒரு 5-6 ப்ராவின்ஸ் வரைக்கும் போராட்டங்கள் நடக்காமல் இருந்துச்சுல, இப்போ அங்கேயே போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இல்லை என்ன கொடுமைனா, போராட்டங்கள் வெடிக்குது, அதை தடுக்கிறதுக்கு காவலர்கள் வராங்க, கடைசியில் கிளாஷ் ஏற்படுது, அங்கே பல பேர் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. இது தொடர்கதையாக மாறிக்கிட்டு இருக்கு. எக்கானமி ஈரானை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு, ரொம்ப பெரிய அளவுக்கு அடியை வாங்கிட்டு இருக்கு. அல் ரசூல் மாஸ்க் இருக்குல்ல, எங்கள் ஈரான் கேபிட்டல் டெஹ்ரானில், அந்த மாஸ்கை தீ வச்சு கொளுத்திருக்காங்க. இப்போ இதுதான் பெரிய செய்திங்க. ஈரான் அப்படின்னாலே இஸ்லாம் அப்படின்றத நம்ம நினைவுக்கு முதல்ல வர விஷயம். அவங்களோட மிக முக்கிய புனிதமான ஒரு தளமாக கருதப்படுறது மாஸ்க்கு. அந்த மாஸ்க் வரைக்கும் அந்த மக்களே தீ வைக்கிறாங்கன்னா இது எப்படி புரிஞ்சிக்க முடியுதுன்னு தெரியல. இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் இருக்காங்களே, இவங்க இந்த மசூதி மட்டும் இல்லை, ஈரானில் இருக்க பல பகுதிகளுக்கும் குறிப்பாக பொது சொத்துகளுக்கு எந்த அளவுக்கு நெருப்பை மூட்ட முடியுமோ மூட்டிக்கிட்டு இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் ஈரானுக்குள்ளே எப்போ பூந்துடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், இது போல் அங்கே ஒருத்தர் உயிரிழந்தாலும் அதை பார்த்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நீங்கள் கொடுங்கோல் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை எதிர்த்து ஈரான் மக்கள் போராடுறாங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவங்கள தடுக்கிறோன்னு சொல்லிட்டு கொல்றதுக்குலாம் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்ல. இப்போ அடுத்து என்ன தெரியுமா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நாங்கள் அவ்வளோ சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்க, நாங்கள் இந்த முறை ரெஸ்பாண்ட் பண்ணியே தீர்வோன்னு இவர் புதுசாக ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே வெனிசுவேலாவில் அமெரிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணதை பார்த்தோம். போதைப் பொருள்ன்ற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு அந்த நாட்டோட அதிபரியை சிறைப்பிடிச்சிட்டாங்க, அந்த நாட்டுக்குள்ளே இறங்கி. அப்பேற்பட்ட அமெரிக்கா அடுத்து தங்களோட ஹிட் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறது தான் இந்த ஈரானு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இது தானாக வெடித்த போராட்டமா இல்லைனா யாராலேயோ தோற்றுவிக்கப்பட்ட போராட்டமானு ஒரு பெரிய குழப்பமே நம்மளுக்கு வருது. இன்னொரு பக்கம் ஈரான் இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சும்மா எதுவும் எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து அடிச்சிடும் கிடிச்சுன்னு மிரட்டிட்டு இருக்கீங்க, நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்போம். ப்ரீ எம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது அந்த நாடு நம்மளை அடிக்கோன்ற ஒரு எச்சரிக்கை வந்துருச்சுனாலே நாம் அந்த நாடை முதல்ல அடிச்சிடும். அதுதான் ப்ரீ எம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. அது ஈரானுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் சும்மா த்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்களா, எங்களை அடிச்சிருவோன்ட்டு. நாங்கள் எதுக்காக இதை முன்னெச்சரிக்கையாக கருதி உங்களை அடிக்கூடாது அப்படின்னு ஈரான் இப்போ கேட்டிருக்கேன். உலகம் முழுக்க போர் அபாயம் சூடுறதுக்கு ட்ரம்ப் அண்ட் ஈரான் 2 தரப்போட கருத்துக்கள் தான் இப்போ அச்சாணியாக அமைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், அமெரிக்க போர்க்கப்பல்களை டார்கெட் பண்ணியோ இல்லைனா மற்ற நாடுகளில் அமெரிக்காவோட பேசஸ் இருக்குல்ல, இந்த மிலிட்ரி பேசஸ், அதை டார்கெட் பண்ணி ஈரான் ஏதாவது அடியை அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகம் திரும்பவும் ஒரு பெரிய அமைதியின்மையை பார்க்க நேரிடும். ஏன்னா இதை பார்த்துட்டு அமெரிக்கா சும்மா இருக்காதுல்ல, அவங்களே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய காரணம் கிடைக்கணும்னு. ஈரானே ப்ரீ எம்ப்டி ஸ்ட்ரைக் எதனா பண்ணிட்டாங்கன்னா நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாகிடுங்க. அமெரிக்கா அதுக்கப்புறம் நினச்சதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈரானே வழி அமைச்சு கொடுத்த மாதிரி ஆகிடும். எப்படி இந்த இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் புகுந்து அடித்த பிற்பாடு இஸ்ரேல் அதுக்கப்புறம் பழி வாங்குறேன்னு சொல்லி செஞ்ச எல்லாத்தையுமே எந்த நாடுகளாலையும் கேட்க முடியல, ஐநா சபையாலே தடுக்க முடியல. அப்படி ஒரு பெரிய காரணம் இஸ்ரேலுக்கு கிடைச்சதில்ல, அது போல் அமெரிக்காவுக்கு பெரிய காரணம் கிடைக்கணும்னா அது ஈரான் இந்த வேலையை பண்ணால் கிடைச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி ஈரானில் போராடிட்டு இருந்தவங்கள ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படின்னு தான் வகைப்படுத்தினாங்க ஈரான் கவர்மெண்ட்டு. ஆனால் இப்போ அவங்கள என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ரைட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் அவங்க போராட வந்த மாதிரிலாம் தெரிலப்பா, கலவரத்தை ஏற்படுத்த வந்த மாதிரி கும்பல் மாதிரி தான் தெரியுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னும் சில அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா
டெரரிஸ்ட்னு வகைப்படுத்துறாங்க சொந்த நாட்டு மக்களையே. இதுவும் இப்போ ஈரானில் நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டங்களால. ஈரான் இதுக்கு முன்னாடி ஒரு மேஜர் அன்ரெஸ்ட்டை எப்போ பார்த்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2022 ஆரம்பிச்சு 2023 வரைக்கும் ஒரு பெரிய அமைதியின்மையை ஈரான் பார்த்துச்சு. அப்பயும் மக்கள் கிளர்ந்தெழுந்தாங்க, அரசுக்கு எதிராக போராடவும் செஞ்சாங்க. சில மாதங்கள் வரைக்கும் நடந்த இந்த போராட்ட கண்ணலில் பார்த்தீங்கன்னா 550 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க. அப்பாவி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டான்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க இஷ்யூ இருக்குல்ல, இது உச்சக்கட்ட கொடுமைங்க. எதை வச்சு சொல்கிறேன்னா 2022 to 23 இந்த காலகட்டத்தில் நடந்த சில மாதங்களில் நடந்த அந்த போராட்டங்களில் 550 பேர் கொல்லப்பட்டாங்களா? ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போராட்டம் இந்த அன்ரெஸ்ட் ஆரம்பித்து ஒரு 3 வாரங்கள் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே 500 பேருக்கும் மேலே கொல்லப்பட்டதா கிட்டத்தட்ட அஃபிஷியல் நம்பர் மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலாக இது ரொம்ப சின்ன நம்பர்ஸ்னு சொல்லப்படுது. போக அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், கேட்குறப்போ உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். என்னப்பா 500 எங்கே இருக்குது, இவ்வளோ ஆயிரங்கள் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளோ கொலைகளுக்கும் இந்த அளவுக்கு போராட்டங்கள் ரைட்ஸாக மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஈரானோட தலைமை சரியில்லை. நீங்கள் இதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கோ இஸ்ரேல் இருக்கோ யார் இருக்கிறதெல்லாம் சொல்லலாம். ஆனால் தலைமை சரியாக இல்லாமல் நாட்டை சரியாக வழி நடத்தாமல் மக்கள் வெகுண்டு சில பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் இன்னும் போராட்டங்கள் அதிகமாகி மக்கள் அதிகமாக சேர்ந்து இப்படி போராட்டங்கள் பெருக 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 கலவரங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும், உயிரிழப்புகளும் நிறைய ஏற்படும். இப்போ ஈரானில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் தன்னெழுச்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ அந்த போராட்டம் மக்கள்கிட்ட இருக்கான்னு தெரியல. பின்னாடி இருந்து யார் இயக்குறாங்க இதுவும் புரியல. தி மோஸ்ட் வீக்கர் ரெஜிமா இப்போதைக்கு ஈரான் ரெஜிமை நாம கன்சிடர் பண்ணலாம், தப்பே கிடையாது மக்களே. கடந்த 8ஆம் தேதி என்னாச்சு? ஈரான் அரசு ஈரான் முழுக்க இணைய சேவையை துண்டிச்சிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே நடக்கிற விஷயங்கள் வெளியே போகக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, இங்கே போராட்டம் ஒரு ப்ராவின்ஸில் வெடிக்குதுன்னா அடுத்த ப்ராவின்ஸ்க்கு அந்த போராட்டம் பரவறதுக்கு காரணமே இந்த சோஷியல் மீடியா தான் இருக்குது, இந்த இணையம் தான் இருக்குது. அதனால் இது மூலமாக நிறைய பேர் தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால் கட் பண்ணுன்னு ஃபுல்லாக துண்டிச்சாங்க. ஈரானில் இணைய சேவை இன்னும் ஆக்டிவ் ஆகலை. ஸோ இப்போ வரைக்கும் ஈரானில் எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எக்ஸாக்டான நம்பர் தெரிய வரலங்க. ஒன்று அரசு சொல்லணும், அரசு பெருசாக மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு. சில ஊடகங்கள் மட்டும்தான் 500 பேர் 1000 பேர் நம்பர்ஸை வெளியிட்டு இருக்காங்க. முதல்ல 500க்கும் மேற்பட்ட நான் சொல்லும் போதே பல பேர் ஷாக்காக இருப்பீங்களா? ஆனால் இப்போ என்ன தெரியுமா சில ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது, 500 பேர்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு தெரிஞ்சு 5000 பேருக்கும் மேலே ஈரானில் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. மக்களை இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஆனால் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யோசிச்சு பாருங்க, ஈரானோட கான்ஃப்ளிக்ட் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க உற்று நோக்க வேண்டிய கான்ஃப்ளிக்டாக மாறும்னு சொல்லிட்டு. இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட படுகொலை தான், லிட்டரலாக படுகொலை தான். நாட்டை நீங்கள் ஆட்சி பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு மக்கள் போராடுறாங்கன்னா அதுக்கு அரசு அலோவ் பண்ணணும், மக்களோட குரலை கேட்கணும். அதை விட்டு இவ்வளோ பேரை கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கிறாங்கன்னா இந்த ரிஜிமை வேறு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஈரான் சார்ந்து நிறைய பற்றாளர்கள் இருப்பீங்க. இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் கான்ஃப்ளிக்டில் ஈரான் பக்கம் நின்ன பல பேர் இருப்பீங்க. அதுக்காகலாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நடக்கிற கொடுமையை நம்ம பேசாமல் தவிர்த்துட்டு போகணுமா என்ன? எல்லா நாடுகள்லேயும் மனுஷன் செத்தா நம்ம பேசி தான் ஆகணும். இந்த சித்தாந்தம் அந்த மதம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ்லாம் பெணந்திரமா சொல்கிறாங்க. அதுவும் பர்டிகுலர் ஒரு குரூப் பெணந்திரமா சொல்லியிருக்காங்க, 500 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்க விஷயம் கிட்டத்தட்ட உண்மைதானு அந்த குரூப் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. 50 செக்யூரிட்டி பர்சன் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஏன்னா பொதுமக்கள் மட்டும் கிடையாதுங்க, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க மக்கள் மட்டும் கொல்லப்படலை, அவங்கள தடுக்கணும்னு வந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அவங்க வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட கொல்லப்பட்டிருக்காங்களாம். இதில் இன்னொரு ஹியூமன் ரைட்ஸ் குரூப் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, ஏன்ப்பா 1000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கலாம்ப்பா, 12000 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி மிஸ்மேட்ச் ஆகுதுங்க ஒரு நம்பருமே. ஈரான் அரசு டிரான்ஸ்பரண்ட்டாக இத்தனை பேருக்கு இதாக இருக்குன்னு சொல்ல நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சாலும் வாய்ப்பே இல்லை. சர்வதேச அரங்கில் ஒரு பெரிய களங்கமாக மாறிடும் அவங்க உண்மையான நம்பர்ஸை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா. அது வரைக்கும் ஸ்பெக்குலேட் பண்ணுற மாதிரி நிறைய குரூப்ஸும் இது போல் நம்பர்ஸை மட்டும் தான் வெளியிடுவாங்க. இல்லை அந்த குரூப்ஸை நீங்கள் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களோட வேலையை ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். அதை மனசில் வச்சு அவங்க நம்பர்ஸ் அதிகப்படுத்தி சொன்னாலும் என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு இல்லை தான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான மூவ் ஒன்று ஈரான் ரெஜிம் இப்போ பண்ணியிருக்கு தெரியுமா? என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன எங்களுக்கு எதிராக போராடுறது, நாங்கள் கட்டவிழ்த்து விட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அரசுக்கு சார்பான ஒரு பகுதி மக்கள் இருப்பாங்களே அங்கே, அந்த மக்களை கவுண்டர் ப்ரொட்டஸ்டர்ஸாக இப்போ இறக்கி விட்டாங்க. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் அரசை எதிர்த்து மக்கள் கூட்டம் வரும், போராட்டத்தில் ஈடுபடுறவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் அரசு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, நம்ம நாட்டை மீட் எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை கொண்டு இந்த பக்கம் ஒரு மக்கள் கூட்டம் வருது, ப்ரோ கவர்மெண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸாக. 2 தரப்பு ஒரு இடத்துல சந்திக்கிறாங்கன்னா ஏற்கனவே ரைட்ஸ் அங்கே பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இது நடக்கும்போது எவ்வளோ பேர் ரைட்ஸ் கிளாஷாக மாறும்ன்றதை யோசிச்சு பாருங்கள் மக்களே. அங்கே எவ்வளோ பேர் உயிரிழப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸோட எண்ணிக்கை இப்போ குறைய ஆரம்பிக்குதுன்ற பட்சத்தில், அவங்க உயிரிழக்க குறைய ஆரம்பிக்குதுன்ற பட்சத்தில்
இந்த ரெண்டு தரப்பை மோதி கடைசியில் சாகிறது அப்பாவி பொதுமக்கள் தான். அங்கே தான் வந்து எண்ட் ரிசல்ட்டாக நிற்கும். ஸோ ஏற்கனவே இப்படி போயிட்டு இருக்க இஷ்யூ இப்போ இன்னும் பெருசாக மாற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஈரானில் மட்டும் ஈரானியன்ஸ் இந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இல்லை, அதர் கண்ட்ரீஸில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஈரானியன்ஸும் பயங்கரமாக ப்ரொடெஸ்ட்டில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஃப்யூஜி அந்தஸ்து பெற்றிருப்பாங்களா பல நாடுகளில், அந்த ஈரானிய மக்கள்லாம் களத்தில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு லண்டனில் இருக்கட்டும், கனடாவில் இருக்கட்டும், இங்கெல்லாம் மக்கள் புரட்சி அங்கேயும் பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. லோக்கல் பீப்புளை பற்றி சொல்லலை, ஈரான்லேருந்து போனவங்க, ஈரான் வம்சாவளியினர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது வெளிநாடு வாழ் ஈரானியர்கள் மத்தியிலேயே ஈரான் ரெஜிமை பற்றி ஒரு பெரிய அப்செட் மூவ் ஏற்பட்டிருக்கிறது தெளிவாக தெரியுதுல இந்த இடத்துல. ஆக்சுவலாக லண்டனில் இருக்க ஈரானோட எம்பசி இருக்குல்ல, அதுக்கு முகப்பில் சொருகி வைக்கப்பட்டிருந்த ஒரு கொடிங்க ஈரானோட தேசிய கொடி. ஆக்சுவலாக இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறம் ஒரு கொடியை அவங்க கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கொடியை ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டிருந்த சில பேர் நீக்கிட்டு இந்த இஸ்லாமிய புரட்சிக்கு முன்னாடி இருந்த கொடி இருக்குல்ல, அது திரும்ப சொருகி வச்சிருக்காங்க. இது போல விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. Human rights for Iran! Internet for Iran! Internet for Iran! Internet for Iran! Internet for Iran! Speak up for Iran! இந்த ஈரான் ப்ரொட்டஸ்ட் நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசா பூகம்பமா வெடிச்சு போயிட்டு இருக்குல்ல, இதுதான் பல பேருக்கும் கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்ப்பா மக்கள் புரட்சினா ஓகே, அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியும், ஆனால் இது அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு. ஒருவேளை இஸ்ரேலோட மொசாட்டும் அமெரிக்காவோட CIA-வும் இது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அந்த நாட்டுக்குள்ளே சடனாக எக்கானமி கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா இவங்க போயிட்டு இதை வேலையை அங்கே உள்ள பார்த்து வச்சிருக்காங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேரும். அப்புறம் இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் மக்களே, அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணப்பட்ட சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள வச்சு ஈரானுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட விஷயத்தை மேற்குலக நாடுகள் பண்ணியிருக்கோன்ற ஒரு பெரிய அச்சமும் உலக நாடுகள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால தான் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் சில நாடுகள் கருத்து சொல்கிற அளவுக்கும் போயிட்டாங்க. சைனாலாம் ஆப்வியஸாக இருக்காங்க அதில். அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் மக்களே. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். அடுத்த சில நாட்கள் ஈரானுக்கு ரொம்ப 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 முக்கியமான நாட்கள். என்ன வேணாலும் நடக்கலாம். ஒன்று, தலைமை மாற்றம் சார்ந்த செய்தியை கேட்போம். அப்படி இல்லையா அமெரிக்க படம் உள்ளே போயிடுச்சுன்ற செய்தியை கேட்போம். அப்படி அதுவும் இல்லையா அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இப்போதைக்கு விஷயத்தை சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட ஈரான் பேச்சு நடத்தி ஒரு விஷயம் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறதா அடுத்த செய்தியை வரலாம். இது எல்லாத்தை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் ரொம்ப தெளிவாக பேசுவோம். இப்போதைக்கு நான் அப்டேட்ஸை கொடுத்துடல, அடுத்தடுத்த அப்டேட்ஸை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.